So good evening all. Today we are going to take about the class choice of flux density in core. So இன்னைக்கு வந்து choice of flux density in core. கோரில் இருக்கக்கூடிய flux density choices எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். So the current density தான் என்ன டிசைட் பண்ணுதுன்னா கோரோட cross section ஏரியா எவ்வளோ அண்ட் கோரோட லாஸ் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது வந்து இந்த current density தான். ஸோ அதோட flux density அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கோர் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் காஸ்ட் வந்து என்ன இருக்கும் கம்மியாக இருக்கும் அண்ட் லென்த் ஆஃப் மீன் டர்ன் ஆஃப் பைண்டிங் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அயன் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் மேக்னடைசிங் கரண்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஸோ இது எப்போலாம் ஆகும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து ஹையராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு நடக்கும். ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா சர்வீஸோட கண்டிஷன் அண்ட் மெட்டீரியல் மேட் யூஸ்டு ஃபார் லேமினேஷன் ஆஃப் கோரோட லேமினேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலை பொறுத்து தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ கோல்ட் ரோல்டு சிலிக்கான் ஸ்டீல் ஃபார் ஹை ஃப்ளக்ஸ் டென்சிட்டி தென் ஹாட் ரோல்டு சிலிக்கான் ஸ்டீல். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம கோல்டு ரோல் பண்ண சிலிக்கான் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறோம் ஃபார் ஹை ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு இன்ஸ்டீட் ஆஃப் யூஸிங் ஹாட் ரோல் சிலிக்கான் ஸ்டீலை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் கோல்டு ரோல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹாட் ரோல் சிலிக்கான் ஸ்டீல் அப்படி யூஸ் பண்ணுறது வந்து அதோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி பிஎம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.11 to 1.4 வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அதோட மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.1லேருந்து 1.4 வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஃபார் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு எப்படி இருக்கும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னா 1.2 to 1.5 வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ தீஸ் ஆர் த மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஆல்சோ ஃபார் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு. ஸோ இதுவே கோல்டு ரோல்டு சிலிக்கான் ஸ்டீலுக்கு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வால்டேஜ் ரேட்டிங் வந்து 132 kV வரைக்கும் இருக்கக்கூடிய வால்டேஜ் ரேட்டிங்க்கு வந்து நம்ம அதோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும்னா 1.55 வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். அண்ட் வால்டேஜ் ரேட்டிங் 132 kW - 275 kW இருந்துச்சு வால்டேஜ் ரேட்டிங்கோட ரேஞ்சஸ் அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதோட மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி 1.6 வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர் ரேஞ்சில் இருக்கும். அதே மாதிரி வால்டேஜ் ரேட்டிங் 275 kW 400 kW வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதோட மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி 1.7 வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து டிசைனிங் ஆஃப் வைண்டிங். ஸோ வைண்டிங்கோட டிசைன் அடுத்தது பார்க்க போகிறது. ஸோ ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு 1 ஹை வோல்டேஜ் வைண்டிங் அண்ட் 1 லோ வோல்டேஜ் வைண்டிங் இருக்கும். நார்மலாக ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ப்ரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் இருக்கும். ஸோ ப்ரைமரி வைண்டிங் லோ ஃபார் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் ப்ரைமரி வைண்டிங் சைடில் என்ன இருக்கும் லோ வோல்டேஜ் வைண்டிங்காக இருக்கும் அண்ட் செகண்டரி சைடில் நமக்கு எப்படி இருக்கும் ஹை வோல்டேஜ் வைண்டிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைமரி சைடு இருக்கக்கூடிய வைண்டிங் வந்து எப்படி இருக்கும் ஹை வோல்டேஜ் வைண்டிங்காக இருக்கும் அண்ட் செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய வைண்டிங் எப்படி இருக்கும் லோ வோல்டேஜ் வைண்டிங்காக இருக்கும். ஸோ இப்படி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்னாலே 2 வைண்டிங் இருக்கும், ஒன்று ஹை வைண்டிங் ஒன்று லோ வோல்டேஜ் வைண்டிங் இருக்கும். ஸோ அந்த டிசைன் ஆஃப் வைண்டிங் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்கே என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எஸ்டிமேட்டட் யூஸிங் எவ்வளோ அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ அந்த வைண்டிங்கில் என்ன இருக்கும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணி எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னா வால்டேஜோட ரேட்டிங் இஎம்எஃப் பெர் டர்ன். ஸோ இது ரெண்டையும் டிசைட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ டிசைன் ஆஃப் வைண்டிங் ஆல்சோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் கண்டக்டர் ஃபார் வைண்டிங் எஸ்டிமேஷன் யூஸிங். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் கண்டக்டரோட வைண்டிங் வந்து எப்படி எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரேட்டட் கரண்ட்டும் கரண்ட் டென்சிட்டியும் டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க வைண்டிங் வந்து என்ன பண்ணுறாங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனோட வைண்டிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் டிஎல்வி எல்வினா ஒன்றும் இல்லை லோ வோல்டேஜ் வைண்டிங் இஸ் எஸ்டிமேட்டட் யூஸிங் த கிவன் ஏரியா ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டிஜர். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மரோட லோவர் வோல்டேஜ் வைண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் வந்து எப்படி வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா ஃபாலோயிங் டேட்டா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எஸ்டிமேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க நியரஸ்ட் வேல்யூ நியரஸ்ட் இன்டிஜர் அந்த பாயிண்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதோட நியரஸ்ட் வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸோ THV is equal to TLV is equal to VHV by VLV. ஸோ THVனா ட்ரான்ஸ்ஃபார்மரோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்
high voltage winding. So THV na number of turns in high voltage winding. So number of turns in high voltage winding is equal to number of turns in low voltage winding into VHV na high voltage side இருக்கக்கூடிய voltage divided by VLV அப்படின்னா low voltage side இருக்கக்கூடிய voltage. ஸோ இதுதான் என்னது ஃபார் ஃபைண்டிங் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அதாவது ஒரு ஹை வோல்டேஜ் வைண்டிங்கோ லோ வோல்டேஜ் வைண்டிங்லையோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து இதுதான். THV is equal to TLV into VHV divided by VLV. ஸோ அடுத்து வந்து ரேட்டட் கரண்ட் என்ன வைண்டிங். ஸோ ஒரு வைண்டிங்கில் இருக்கக்கூடிய ரேட்டட் கரண்ட் என்ன. ஸோ ரேட்டட் கரண்ட் is equal to KVA per phase into 10 to the power 3 divided by voltage rating of winding. So KVA per phase into 10 to the power 3 divided by voltage rating. அதுதான் என்னது கரண்ட். கரண்ட் ஈக்குவல் டு வைண்டிங்களோட கரண்ட்டை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் கண்டுபிடிப்போம். ஸோ பை அஷ்யூமிங் டெல் கரண்ட் டென்சிட்டியை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ப்ரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங் கண்டக்டர்ஸ் ஆர் எஸ்டிமேட்டட். ஸோ டெல் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த allowable temperature rise, copper loss, method of cooling. ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அந்த கரண்ட் டென்சிட்டி இருக்குது. ஸோ அதோட கரண்ட் டென்சிட்டியோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1.1 to 2.2 ஆம்பியர் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு 1.1லேருந்து 2.2 ஆம்பியர் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும் கரண்ட் டென்சிட்டி. ஸோ ஃபார் ஸ்மால் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வித் செல்ஃப் ஆயில் கூல்டு அந்த இதெல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் போக ஸ்மால் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் செல்ஃப் ஆயில் கூல்டு இருக்கக்கூடிய ஸ்மால் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மருக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி 1.1 to 2.2 ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து கரண்ட் டென்சிட்டி 2.2 to 3.2 ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். எப்போ அப்படின்னா லார்ஜ் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த லார்ஜ் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்குன்னா வித் செல்ஃபாக வந்து ஆயில் கூல்டு இருக்கும் அல்லது ஒரு ஏர் பிளஸ்ட் ஆயில் கூல்டு இருக்கும். ஸோ இது ரெண்டு இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மரோட கரண்ட் டென்சிட்டி வந்து 2.2 to 3.2 ஆம்பியர் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபார் கரண்ட் டென்சிட்டி 5.4 to 6.2 ஆம்பியர் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா எப்போ இருக்கும் அப்படின்னா ஃபார் லார்ஜ் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் with forces circulation of oil or with water cooled oil. ஸோ coils. ஸோ இதுக்கெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட் டென்சிட்டியோட வேல்யூ வந்து 5.4 to 6.2 ஆம்பியர் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஸோ ஏபிங்கிறது ப்ரைமரி சைடில் உள்ள ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஐபி பை டெல். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கரண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஐ பை ஏ. ஸோ ஐ பை ஏனா ப்ரைமரி சைடுனால ஐபின்னு போட்டிருக்காங்க, ப்ரைமரி சைடில் உள்ள ஏரியானால ஏபி அண்ட் ஏஎஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் பை டெல். ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து கூலிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஃபார் கூலிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் லாஸஸ் டெவலப்டு இன் ட்ரான்ஸ்ஃபார்மர் கோர்ஸ் அண்ட் வைண்டிங்ஸ் are converted into thermal energy and cause heating of corresponding transformer parts. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் கோரில் டெவலப் ஆகக்கூடிய லாஸஸ் அண்ட் வைண்டிங்ஸ் வந்து தெர்மல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய காஸ் ஆகக்கூடிய ஹீட்டிங் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆகும்னா தெர்மல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ஹீட் டிசிபேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய ஹீட் டிசிபேஷன் வந்து நார்மலாக இது ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்த மாதிரி கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷனாக என்ன ஆகுது அப்படின்னா அக்கர் ஆகுது. ஸோ அந்த பேத் ஆஃப் ஹீட் ஃப்ளோ இன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபாலோயிங் பேசிஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் த இன்டர்னல் மோஸ்ட் ஹீட்டட் ஸ்பாட்ஸ் ஆஃப் அ கிவன் பார்ட். அதாவது கோர் அல்லது வைண்டிங்கில் வந்து இன்டர்னல் மோஸ்ட் ஹீட்டட் ஸ்பாட்ஸாக வந்து என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகுது டு தேர் அவுட்டர் சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட் வித் த காயில். காயிலோட கான்டாக்ட் இருக்கக்கூடிய அவுட்டர் சர்ஃபேஸில் என்ன ஆகுனா மோஸ்ட் ஹீட்டட் ஸ்பாட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. செகண்டு ஃப்ரம் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் அ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்ட் டு த ஆயில் தட் கூல்ஸ் இட். ஸோ அது ரெண்டாவது என்னன்னா அவுட்டர் சர்ஃபேஸில் இருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்ட்டோட அவுட்டர் சர்ஃபேஸில் இருந்து ஆயில் எங்கே கூல் ஆகக்கூடிய ஆயில் இருக்கோ அந்த பார்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்புறம் அடுத்த தேர்ட் ஒன் என்னென்னா ஆயிலிருந்து வால்ஸ் ஆஃப் த கூலரோட வால்ஸ்க்கு வந்து இதாகுது. அதாவது டேங்கோட வாலுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அடுத்து டேங்கோட வால்ஸில் இருந்து என்ன ஆகுதுன்னா கூலிங் மீடியம், அதாவது ஏர் ஆர் வாட்டர் அந்த மாதிரி கூலிங் மீடியத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இப்படி தான் பார்ட்ஸ் ஆஃப் ஹீட் ஃப்ளோ ஹீட் ஃப்ளோ எப்படி ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்னல் மோஸ்ட், அதாவது எங்கே ஹீட் வந்து வருதோ தெர்மல் எனர்ஜி வருதோ அந்த இடத்துல இருந்து
அதோட காண்டாக்ட் காயிலோட காண்டாக்டோட அவுட்டர் சர்ஃபேஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து ஆயில் எங்கே கூல் பண்ணுற ஆயில் இருக்குமோ அந்த இடத்துக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து ஆயிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா வால் ஆஃப் த கூலர், அதாவது டேங்கோட வாலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஹீட்டு. அதுக்கப்புறம் டேங்கோட வால்லேருந்து கூலிங் மீடியம், அதாவது ஏர் ஆர் வாட்டர் கூட மீடியத்துக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஹீட்டு. ஸோ இது வந்து அடுத்து வந்து ஹீட் டிசிபேஷன் ஆகுறது. ஸோ ஹீட் டிசிபேஷன் பை கண்டக்ஷன். ஸோ கண்டக்ஷனால் ஹீட் டிசிபேஷன் ஆகுது, அல்லது ரேடியேஷனால் ஹீட் டிசிபேஷன் ஆகுது, அப்படி இல்லைன்னா ஆர் பை கன்வெக்ஷனால் ஹீட் டிசிபேஷன் ஆகுது. 3 விதமாக இருக்குது: கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், அல்லது போத் கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஸோ 2 மூலயமாவும் என்ன ஆகும்னா இது நடக்கும். ஸோ ஹீட் டிசிபேஷன் ஆகும். ஸோ இந்த ஹீட் டிசிபேஷன் ஆகக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஆகக்கூடிய ஹீட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கூலிங் பண்ணணும். ஸோ அது என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் கூலிங் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மெத்தட் ஆஃப் கூலிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மரை கூல் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஏர் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஏர் அவுட்டர் சர்ஃபேஸில் வைக்கிறது. நேச்சுரல் ஏர் மூலிமா என்ன ஆகும்னா கூலிங் நடக்கக்கூடியது வந்து ஏர் நேச்சுரல்னு சொல்கிறோம். செகண்டு ஏர் பிளாஸ்ட். ஸோ ஏர் பிளாஸ்ட், அதாவது ஃப்ளோவர்ஸ் ஃபேன்ஸ் எதாவது வச்சு என்ன பண்ணுறோம், ஏரை பிளாஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், we can cool the transformer. அடுத்து தேர்ட் ஒன் ஆயில் நேச்சுரல். அடுத்து ஆயில் நேச்சுரல் ஃபோர்ஸ் பண்ணி, அப்புறம் ஆயில் நேச்சுரல் வாட்டர் ஃபோர்ஸ்ட், அப்புறம் ஃபோர்ஸ்ட் சர்க்குலேஷன் ஆஃப் ஆயில் ஃபோர்ஸ்ட் ஏர் நேச்சுரல், ஆயில் ஃபோர்ஸ் ஏர் ஃபோர்ஸ்ட், ஆயில் ஃபோர்ஸ் வாட்டர் ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது டெக்னிக். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட்டிங் நடக்கும். நார்மலாக ஹீட்டிங் நடக்கும்போது அதை வந்து கூல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ கூல் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இதெல்லாம், தீஸ் ஆர் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஃபார் கூலிங் த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து கூலிங் மீடியமாக வச்சுருந்தோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் டிசிபேஷன் வந்து டியூ டு கன்வெக்ஷன் ஆஃப் ஆயிலோட கன்வெக்ஷனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் டிசிபேஷன் வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா லாம்டா கன்வெக்ஷன். ஸ்பெசிஃபிக் ஹீட் டிசிபேஷனை லாம்டா கன்வெக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து கன்வெக்ஷனால் ஹீட் நடக்கிறனால CONVங்கிறத டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாம்டா CONV is equal to 40.3 into theta by heights the whole power 1/4 Weber per meter square per degree Celsius. ஸோ அதாவது இங்கே டீட்டாங்கிறது என்னது, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ரிலேட்டிவ் டு ஆயில். இட் வில் பி மார்க்டு, அதாவது அதோட யூனிட் என்னது டிகிரி செல்சியஸ். ஸோ ஹைட்ஸுங்கிறது இங்கே என்னது அப்படின்னா ஹைட் ஆஃப் டிசிபேட்டிங் சர்ஃபேஸ், அது வந்து மீட்டரில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆவரேஜ் ஒர்க்கிங் டெம்பரேச்சர் ஆஃப் ஆயில் இன் 50 degree Celsius to 60 degree Celsius. ஸோ ஆவரேஜாக ஒர்க்கிங் டெம்பரேச்சர் ஆஃப் ஆயில் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா 50லேருந்து 60 degree Celsius வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபார் டீட்டா வந்து 20 degree Celsius இருந்துச்சு அப்படின்னா அதோட ஹைட் ஆஃப் டிசிபேட்டிங் சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.5லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படி 0.5லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் இருந்துச்சு டீட்டா ஈக்குவல் டு 20 degree Celsius அப்படின்னா லாம்டா கன்வெக்ஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 80லேருந்து 100 Weber per 100 watts per meter square per degree Celsius இருக்கும். ஸோ இது லாம்டா கன்வெக்ஷன் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஹீட் டிசிபேஷன் ஈக்குவல் டு அப்போது 8 Weber per meter square per degree Celsius இருக்கும் ஃபார் ஏருக்கு. ஸோ இதுவே டெம்பரேச்சர் ரைஸ் இன் பிளெயின் வால் டேங்க்ஸ், அதாவது டேங்க் ஆஃப் த வால் ஆஃப் த டேங்க்கில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் டேங்கோட வாலில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரைஸை வந்து அடுத்து பார்க்க போகிறோம். அதுதான் டெம்பரேச்சர் ரைஸ் இன் பிளெயின் வால்டு டேங்க்ஸ். ஸோ த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அண்ட் வைண்டிங் அசம்பிளி இஸ் பிளேஸ்ட் இன்சைட் எ கண்டெய்னர் கால்டு டேங்க். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரு வைண்டிங் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட டேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து வால்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹீட் டிசிபேஷன் நடக்கும். பை போத் கன்வெக்ஷனாகவும் நடக்கும், ரேடியேஷனாகவும் நடக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் ரைஸ் வந்து 40 degree Celsiusக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அபவ் தட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ஆஃப் 20 degree Celsius இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் டிசிபேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரேடியேஷனாக இருக்கக்கூடியது வந்து லாம்டா ரேடியேஷன் ஈக்குவல் டு 6 watts per meter square per degree Celsius. ஸோ டியூ டு கன்வெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் டிசிபேஷன் 6.5 watt by meter square per degree Celsius. ஸோ இதுவே டோட்டல் ஹீட் டிசிபேஷன் வந்து 12.5 இருக்கும். ஸோ இது டெம்பரேச்சர் ரைஸ். ஸோ இந்த டெம்பரேச்சர் ரைஸ் டீட்டாங்கிறத எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, total loss divided by specific heat dissipation into heat dissipating surface of the tank. So heat dissipating surface of the tank
அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எஸ்டி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். ஹீட் டிசிபேட்டிங் சர்ஃபேஸில் கூட ஹீட் டிசிபேஷனை எஸ்டி அப்படின்னு ஷார்ட்டாக நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் லாஸ் அயன் லாஸ் ப்ளஸ் காப்பர் லாஸுங்கிறனால பிஐ ப்ளஸ் பிசி அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், டோட்டல் லாஸு சொல்கிறோம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிஐ ப்ளஸ் பிசி. So the transformer rated for larger output must be provided with means to improve the condition of heat dissipation. This is achieved by providing correction cooling tubes and radiators. ஸோ என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லார்ஜர் அவுட்புட் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து இம்ப்ரூவ் த கண்டிஷன் ஆஃப் ஹீட் டிசிபேஷன் கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கொருகேஷன் அண்ட் கூலிங் டியூப்ஸ் அண்ட் ரேடியேட்டர்ஸ் கூலிங் டியூப்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா லார்ஜர் அவுட்புட் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து ஹீட் டிசிபேஷன் வந்து கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து டிசைன் ஆஃப் டேங்க் வித் கூலிங் டியூப்ஸ். ஸோ டேங்க் எடுத்து பார்த்தாச்சு, உள்ளே இருக்கக்கூடிய கோரும் உள்ள இருக்கக்கூடிய வைண்டிங் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேங்க்குள்ளே வச்சுருப்போம், அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்குன்னு பார்த்தாச்சு. ஸோ அங்கே வந்து எப்படி ஹீட் டிசிபேட் ஆகுது, ஹீட்டு கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷனால் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து டேங்க்குக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா டிசைன் ஆஃப் டேங்க் வித் கூலிங் டியூப். ஸோ கூலிங் டியூப் வச்சுருக்கக்கூடிய டேங்க்கை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இஃப் டெம்பரேச்சர் ரைஸ் வித் பிளெயின் டேங்க் தி ஸ்பெசிஃபைட் லிமிட்ஸ் இட் கேன் பி ப்ராட் டவுன் பை ப்ரொவிஷன் ஆஃப் டியூப்ஸ். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் பிளெயின் டேங்க்கில் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபைட் லிமிட் வந்து என்ன ஆகும்னா ப்ராட் டவுன் பை ப்ரொவிஷன் ஆஃப் டியூப்ஸோட ப்ரொவிஷனால் என்ன ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஸ்பெசிஃபைட் லிமிட் வந்து ப்ராட் டவுன் பண்ணுறோம். இந்த டியூப் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய டெசிபேட்டிங் ஏரியா அண்ட் இட் இஸ் நாட் ப்ரொபோஷனல் டு த ஏரியாவுக்கு ப்ரொபோஷனலாக இருக்காது. டியூப் வந்து அந்த எவ்வளோ ஏரியா அந்த டேங்கோட ஏரியா எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா டியூப் வந்து டிசிபேட்டிங் ஏரியா பொறுத்து என்ன ஆகும்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ப்ரொபோஷனல் டு த ஏரியா ப்ரொபோஷனலாக இருக்காது. அதே மாதிரி டியூப் ஸ்க்ரீன் வந்து சம் ஆஃப் த டேங்க் சர்ஃபேஸில் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ரேடியேஷனை ப்ரிவெண்ட் பண்ணும். அதே மாதிரி நோ சேஞ்ச் இன் சர்ஃபேஸில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னா டிசிபேஷன் ஆஃப் ஹீட் டியூ டு ரேடியேஷன் வந்து கன்சர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆயிலை வந்து சர்க்குலேட் பண்ணுறது வந்து எதை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா ரொம்ப மோர் எஃபெக்டிவாகவும் heats of pressure produced by columns of oil in டியூப்ஸில் கூட ஆயிலில் இருக்கக்கூடிய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணும். சர்க்குலேஷன் ஆஃப் ஆயில் சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கனால என்ன ஆகும்னா இட் வில் கூல் த டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க். பட் தேர் இஸ் an improvement in dissipating of loss of convection. ஸோ லாஸ் ஆஃப் கன்வெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து டிசிபேஷன் பண்ணுறது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது when இன்க்ரீஸிங் த டியூப் ஏரியா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லாஸ் ஆஃப் டிசிபேஷன் வந்து என்ன பண்ணுன்னா டிசிபேஷன் ஆஃப் லாஸ் பை கன்வெக்ஷன் மூலிமா பண்ணுறோம். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதிலேருந்து ஒரு அனலைசிஸ் சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அனலைசிஸ் அப்படின்னா லெட் டிசிபேட்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் டேங்க்ஸ் ஈக்குவல் டு எஸ்டி. ஸோ டிசிபேட்டிங் சர்ஃபேஸ் டேங்க் வந்து எஸ்டி நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல டிசிபேட்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் டேங்க் வந்து எஸ்டின்னு டினோட் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் டிசிபேஷன் வந்து 12.5 டினோட் பண்ணால் இட் வில் டிசிபேட் 12.5 இன்ட்டு எஸ்டி அப்படின்னு டிசிபேட் பண்ணுறோம். அடுத்து வந்து ஏரியா ஆஃப் டியூப்ஸோட ஏரியா வந்து ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எஸ்டி. ஸோ லாஸ் டிசிபேட் பை டியூப்ஸ் பை கன்வெக்ஷனால் லாஸ் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1.235 இன்ட்டு மேலே பார்த்தோமா. ஸோ அதில் வந்து 1.35 இன்ட்டு 6.5 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எஸ்டி அப்படின்னு போடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணால் we can get 8.8 எக்ஸ் எஸ்டி. ஸோ அடுத்து வந்து total loss dissipated by tank wall and tubes. ஸோ டோட்டல் வால் லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 எஸ்டி ப்ளஸ் 8.8 எக்ஸ் இன்ட்டு எஸ்டி. ஸோ டோட்டல் லாஸ் வந்து இட் வில் டிசிபேட் வந்து எவ்வளோ 12.5 எஸ்டினால் எஸ்டியை காமன் எடுக்கிறோம். ஸோ காமன் எடுத்தால் 12.5 ப்ளஸ் 8.8 எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து டோட்டல் ஏரியா ஆஃப் டேங்க் வால்ஸ் அண்ட் டியூப்ஸ். ஸோ டேங்க் வாலோட டேங்க்கில் இருக்கக்கூடிய டோட்டல் ஏரியா எவ்வளோ, அதே மாதிரி அதோட டேங்க் டியூப்ஸில் இருக்கக்கூடிய டோட்டல் ஏரியா எவ்வளோங்கிறது எழுதுகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எஸ்டி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எஸ்டி. ஸோ எஸ்டி காமன் எடுத்தோம்னா 1 ப்ளஸ் எக்ஸ். ஸோ லாஸ் டிசிபேட்டட்
loss dissipated is equal to இப்போ 12.5 plus 8.8 x into st divided by 1 plus x into st. So temperature tubes ஓட இருக்கக்கூடிய temperature rise theta is equal to pi plus pc divided by st into 12.5 plus 8.8 x. So from this இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா x is equal to 1.88 into pi plus pc divided by st dot theta minus 12.5. So இங்கே pi by pc ங்கிறது total losses by st into இது என்ன வேல்யூ theta வேல்யூ minus 12.5. So total area of tubes ஓட ஏரியா பார்த்தீங்கன்னா pi plus pt pc st ஆல் என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது 12.5 into st divided by theta அப்படிங்கிறது. ஸோ எல்டிங்கிறது என்னது லென்த் ஆஃப் ஈச் டியூப், ஒவ்வொரு டியூபோட லென்த்து, டிடிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் ஈச் டியூப். ஸோ ஏரியா ஆஃப் ஈச் டியூப் அதோடைய ஒரு ஏரியா பார்த்தோம் அப்படின்னா பை இன்ட்டு d1 இன்ட்டு எல்டி. ஸோ எல்டிங்கிறது லென்த்து, டிங்கிறது வந்து டயாமீட்டர். ஸோ நம்பர் ஆஃப் டியூப்ஸ் என்டி இஸ் ஈக்குவல் டு 1.88 பை இன்ட்டு டிடி இன்ட்டு எல்டி இன்ட்டு பிஐ ப்ளஸ் பிசி டிவைட் பை டீட்டா மைனஸ் 12.5 எஸ்டி. ஸோ நார்மலி டிடி வந்து எப்படி இருக்கும், டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 மில்லிமீட்டராக இருக்கும். அதே மாதிரி லென்த்து ஒவ்வொரு டியூபோட லென்த் வந்து 75 மில்லிமீட்டராக இருக்கும். ஸோ எபிட்டிக்கல் டியூப்ஸ் வித் pressed radiators gives greater dissipating surfaces. ஸோ கிரேட்டர் டிசிபேட்டிங் சர்ஃபேஸஸ் கூட எபிட்டிக்கல் டியூப்ஸ் வந்து இந்த மாதிரி மேலே கூட நார்மலாக டிடி எல்டி என்ன அப்படிங்கிறது எழுதியாச்சு. ஸோ அடுத்து நோ லோடு கரண்ட் I0 is equal to மேக்னடைசிங் கரண்ட் IM in plus and லாஸ் காம்போனண்ட் IL. ஸோ அதாவது மேக்னடைசிங் கரண்ட்டும் லாஸ் காம்போனண்ட்டும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா நோ லோடு கரண்ட் கிடைக்கும். அப்போ I0 is equal to I0 is equal to IM square plus IL square the whole power 1/2. Okay. ஸோ இதோட இன்றைக்கி முடிச்சுக்குவோம். மீதியை நாளை கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.